Taste the Daily. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு படு பாதாளத்திற்கு சென்றுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கசாப்பு கடைக்காரர்கள் ஆடுகளை வெட்டுவது போல மனிதர்களை ரவுடிகள் வெட்டி சாய்த்திடுவது அதிகரித்து வருவதாக விமர்சனம். மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்று விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்றைக்கு தெரிந்து, இந்த விடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார். அதோடு முடிஞ்சிடும். இன்றைக்கு காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையே இல்லை. சர்வசாதாரணமாக கொலை நடக்குது. கசாப்பு கடைக்காரன் ஆட்டை வெட்டுறது மாதிரி மனித உயிர்களை ரவுடிகள் இன்றைக்கு வெட்டி சாய்க்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சியில் தான் பார்க்கப்படுது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியின் அதிகார துஷ்பிரயோகம் நடப்பதால் தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது. ஜனநாயக நாட்டில் யாரையும் வாக்களிக்க வேண்டாம் என கட்டாயப்படுத்த முடியாது என கழக பொதுச் செயலாளர் பேட்டி. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முகாமிட்டு அங்கே தேர்தல் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. யாராருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம். நியாயமான முறையில் தேர்தல் நடக்காது. அதனால் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம். இதையெல்லாம் ஜனநாயக நாடு. ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்வதும் தவறு, யாரை கட்டாயப்படுத்தவும் தவறு. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் சுதந்திரமாக நடக்க வேண்டும். யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அண்ணாமலை போல் நான் நியமன தலைவர் இல்லை, கட்சி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் கட்சி தலைவருக்கு பொருத்தமில்லாதவர். நாங்கள்லாம் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம். அவராட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. நான் ஆரம்பத்தில் கிளை செயலாளர் இருந்து அதில் பாடுபட்டு அதுக்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக கொள்கை பிறப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமை நிலை செயலாளர், அப்புறம் தான் பொதுச் செயலாளர். படிப்படியாக ஒவ்வொரு மட்டத்திலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்பட வேண்டும் நன்கு உணர்ந்து அணுவு நீதியாக நான் இந்த பதவியில் இருக்கிறேன். அணுவுமே இல்லாத ஒரு மனிதர். ஏன்னா நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க, நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க. அதிமுக அப்படி இல்லை. எலெக்டட் நான் பொதுச் செயலாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அதனால என்னை பற்றி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை. துரோகியின் மொத்த உருவமே அண்ணாமலைதான். பச்சோந்தி போல் அவ்வப்போது நிறம் மாறுபவர் அண்ணாமலைதான் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அவர் என்ன வேணாலும் பேசுவார். சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன். நேற்று தினமே என் சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்கள். நான் துரோகி இல்லை. துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேற உள்ளதாக தகவல். புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் துரை வைகோ கலந்து கொள்ளாததால் கூட்டணியில் இருந்து மதிமுக விலகியதாக பேச்சு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தின் மானத்தை டெல்லி வரை காற்றில் பறக்கவிட்டு முதல்வர் பதவி ஒரு கேடா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டுமென பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி ஆவேசம். தமிழகத்தில் உள்ள பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் பொம்மை முதல்வருக்கு வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 31 நாட்களில் 131 படுகொலைகள் விடியா ஆட்சியில் நடைபெற்று உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சியில் சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது எனவும் கேள்வி. பெங்களூருவில் ஏடிஎம் மைய சிசிடிவி கேமராவில் மை பூசி துணிகர கொள்ளையடித்த கும்பல்.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மகள் மற்றும் மருமகன் ஆக்கிரமிப்பு செய்துள்ள சொத்தை மீட்டுத் தர முதியவர் கோரிக்கை. விடியா ஆட்சியில் போலீசாரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. ராஜபாளையத்தில் ஓசியில் சிகரெட் வழங்காத ஆத்திரத்தில் பெட்டிக்கடையை உடைத்து அராஜகம் செய்த மதுபோதை ஆசாமிகள். விடியா ஆட்சியில் மதுபோதை ஆசாமிகளின் அட்டூழியம் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபர் சிக்கினார். விடியா ஆட்சியில் ஏவல் துறை செயல் இழந்துள்ளதால் திருடனை பொதுமக்களை பிடித்த அவலம். மதுவிலக்கு எப்பொழுதுதான் கொண்டுவரப்படும் என திமுக வேட்பாளரை நோக்கி கேள்வி எழுப்பிய இளைஞர். எதுக்கு கேள்வி கேட்கிற என இளைஞரை திமுக நிர்வாகி மிரட்டிய வீடியோ வெளியானது. மதுவை ஒழிக்கணும், அதுக்கு என்ன ஒரு முடிவு சொல்லுங்க. விக்கிரவாணி அது எம்எல்ஏ பேசுறது இல்லனா இல்லனா நீங்க பேசுங்க. அது பிரதமர் பேசணும். பிரதமர் தமிழ்நாட்டுல தான மது இல்ல இந்தியா பூரா இருக்குது, குஜராத்ல இருக்குது. இத ஏன் பேச விட மாட்டீங்க? ஏன் பேசணும்? ஸ்டாலின் ஐயா ஒழிக்கறன்னு சொன்னார்ல, போய் பாரு. புதுச்சேரி அதிமுக வழக்கறிஞர்கள் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். புதிய குற்றவியல் சட்டத்தின் மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம். திண்டுக்கல் மாநகராட்சியில் வரி வசூல் பணத்தில் 2.5 கோடி ரூபாய் வரை மோசடி. கருவூலர் சாந்தி பல்வேறு குளறுபடிகள் செய்து பலே மோசடியில் ஈடுபட்டதாக மாநகராட்சி அதிகாரிகள் மாவட்ட எஸ்பியிடம் புகார். புதுக்கோட்டை அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்களிடம் கத்தியை காட்டி 8 சவரன் நகைகளை பறித்துச் சென்ற மர்ம நபர்கள். நகை பறிப்பில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியல். ராமேஸ்வரத்தில் 100 மீட்டர் அளவிற்கு திடீரென உள்வாங்கிய கடல். கடல் நீர் உள்ளே சென்றதால் தரைத்தட்டி நின்ற படகுகள். கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியில் தண்ணீர் பச்சை நிறமாக மாறி வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சி. விடியா அரசின் அதிகாரிகள் தண்ணீரை ஆய்வு செய்ய விவசாயிகள் வலியுறுத்தல். நாமக்கல்லில் தடை செய்யப்பட்ட 36 கிலோ ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் பறிமுதல். மீன்களை விற்பனை செய்த மீன் வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை. கோவை சூலூர் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் கைது. கரூரைச் சேர்ந்த நபரிடம் 20 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து போலீசார் தீவிர விசாரணை. வடலூர் சத்தியஞான ஜோதி சபையில் ஆனி மாத பூசம் நட்சத்திர ஜோதி தரிசனம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கோஷத்துடன் ஜோதி தரிசனம் செய்த பக்தர்கள். கோடை விடுமுறை முடிந்த நிலையில் நீட் முறைகேடு தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு 30க்கும் மேற்பட்ட மனுக்கள் இன்று விசாரணைக்கு வருகிறது. உச்சநீதிமன்ற கோடைக்கால சிறப்பு அமர்வில் 4160 வழக்குகளில் 1170 வழக்குகள் முடித்து வைப்பு. முதன்முறையாக 20 விடுமுறை கால அமர்வை நியமித்து வழக்குகளை விரைந்து முடித்து வைத்த உச்சநீதிமன்றம். பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு இலவச நாப்கின் வழங்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஒடிஷா மாநிலம் பூரியில் உள்ள புகழ்பெற்ற ஜெகநாதர் கோயிலில் ரத யாத்திரை கோலாகலம். 2வது நாள் ரத யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையில் கூட்டத்தில் மூச்சு திணறி பக்தர் ஒருவர் உயிரிழந்த சோகம். கூட்ட நெரிசலில் தண்ணீர் தெளிக்கப்பட்ட போதிலும் 300க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறலால் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதி. ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவையில் ஹேமந்த் சோரன் அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்ற நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். தேங்கியிருக்கும் அசுத்தமான நீரில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும். மூளை தொற்று நோய் அமீபாவிற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டது மத்திய அரசு.
அசாம் மாநிலத்தில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 66ஆக உயர்வு. வெள்ளம் காரணமாக 28 மாவட்டங்களில் 22,74,000க்கும் அதிகமான மக்கள் பாதிப்பு. குஜராத் மாடல் ஆண்டு கொண்டிருக்கும் மத்திய பிரதேசத்தில் உள்ள மதுபான ஆலையில் குழந்தை தொழிலாளர்கள் பணியாற்றுவது கண்டுபிடிப்பு. அபாயகரமான ரசாயனங்களை 12 முதல் 17 வயதுடைய குழந்தைகள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் கையாள்வதாக குற்றச்சாட்டு. துருக்கியில் வானத்தில் காணப்பட்ட எரி நட்சத்திரம். பொதுமக்கள் படம் பிடித்து பதிவிட்ட காட்சியை உறுதி செய்தது துருக்கி விண்வெளி நிறுவனம். ஜிம்பாப்வேக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 100 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற்று சமநிலை. ஜிம்பாப்வேக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி வீரர் அபிஷேக் சர்மா சதம். 46 பந்துகளில் சதமடித்து அசத்தல். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது T20 மகளிர் கிரிக்கெட் போட்டி மழையால் ரத்து. இந்தியாவுக்கு 178 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் குறுக்கிட்ட மழை. நடிகர் அஜித்குமார் நடித்து வரும் விடாமுயற்சி படத்தின் புதிய போஸ்டர்கள் வெளியீடு. முயற்சிகள் ஒருபோதும் தோற்பதில்லை என போஸ்டரில் குறிப்பிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்திய படக்குழு.